காதோடு தான் நான் பேசுவேன். மேடம், நான் வந்து டிரைவராட்டு வேலை பார்க்குறேன். சரிங்க. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து ரொம்ப வயிறு மாதிரி கேஸ் மாதிரி பிடிச்சிட்டு இருந்தது. அப்புறம் சரின்ட்டு நான் எங்கள் சார்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா எங்கள் சார் வந்து பார்மாசிட்டிக்கல்ல மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்தாங்க. சரி. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து நம்ம ஆஃபீஸ் டாக்டர்கிட்ட காமிங்க அப்படின்னாங்க. சரி. அவர்கிட்ட காமிச்ச உடனே அவர் சொன்னார், மேரேஜ் ஆகிட்டா அப்படின்னாரு. இல்லை அப்படின்னு. அப்போ நீங்கள் போயிட்டு ஒரு கார்டு கொடுத்தாங்க. கார்டு கொடுத்து இந்த டாக்டரை போய் பாருங்க அப்படின்னாங்க. அப்போ அதனால சரின்ட்டு அந்த டாக்டர் பார்த்தா அவர் வந்து இந்த மன அழுத்தத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர். சரி. அப்போ அவங்க பார்த்ததுக்கப்புறம் அந்த இது சரியாயிட்டு சரியாயிட்டுனா கம்ப்ளீட்டா நான் அந்த ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாவே இது பண்ணல, முடிவு இது பண்ணல. அப்புறம் ஏன்னா அந்த டிரைவிங் வேலை பார்க்கறதுனால எப்பவும் லீவும் போட முடியாது. அதுக்கான நம்மகிட்ட வசதியும் கிடையாது. அடிக்கடி லீவ் போட்டா பின்ன வேலை பார்க்குற இடத்துலயும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், கூட லீவ் கிடைக்காது. இப்படி இருந்தது. அப்புறம் இடையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ட்ரீட்மெண்ட்லாம் என்ன இப்போ வந்து உடம்புலாம் நல்லா தான் இருக்குது. பட் என்னன்னா மைண்டெல்லாம் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அந்த கேஸ் ப்ராப்ளம் இருந்ததுனாலதான். ஆனா அது அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தது சரியாச்சு. இப்போ வந்து எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். இப்போ 2வது வயசு குழந்தை உண்டாயிருக்காங்க. அந்த பையன் வந்து என்னன்னா கொஞ்சம் சேட்டா கிட்ட பண்ணும்போது நம்ம சொன்னா அன்பாச்சுன்னா கேட்க மாட்டேன்றான். அப்போ நம்ம மிரட்டும் போது வீட்டுல அவ சொல்றா, நீ போய் ஒழுங்கா போய் டாக்டர் பாரு, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீ டாக்டர் பாருங்க, பைத்தியத்துக்குள்ள டாக்டர் பாருங்க அப்படின்னு நம்மளை இது பண்ற மாதிரி பேசுறா. சரின்ட்டு பையனும் அதை கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவனும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். பட் என்னன்னா அன்பா சொன்ன நம்ம இது பண்ணலான்னு பார்த்தா அது கேட்குற மாதிரி தெரியல. அவனையும் மிரட்டினா அந்த ஒரு நாள் பிடிச்சி அடிச்சிட்டேன். விளக்கு மாற வச்சு கொஞ்சம் அடிச்சு இது பண்ண மிரட்டினதுக்கு அப்புறம் தான் அவன் சரிப்பா இவன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயப்படுறான். சாதிக்கணும்னு நினைக்கிறத அதிகாரம் பண்ணி சாதிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளா வந்து. எவ்வளவு வயசு குழந்தைக்கு? குழந்தைக்கு இப்போ 9 இயர்ஸ் ஆகுது. 9 இயர்ஸ் குழந்தைய போய் வழக்கு மாற வச்சு அடிப்பீங்களாங்க? என்னங்க இதெல்லாம் வில்லத்தனமா இருக்கு. இது வந்து டிசிப்ளின் கிடையாது. இதுக்கு பேர் வந்து பனிஷ்மெண்ட். இதுக்கு பேர் வந்து டிசிப்ளினே கிடையாது. புரியுது மேடம், எனக்கே புரியுது. என்னன்னா அவன் ஃப்ரிட்ஜை வந்து காலால எட்டி உடைக்கிறான், கண்ட பொருளையும் அடிச்சு இது பண்றான். அவன் வந்து அவனுடைய இதை சாதிக்கணும்னு அவன் நினைக்கிறான். உங்ககிட்ட இருந்து பார்த்து கத்துக்கிட்டு சரி. குழந்தைங்க வந்து பறக்கும் போதே வந்து இந்த ஃப்ரிட்ஜை போட்டு உடைக்கிறது, ஃபோனை போட்டு உடைக்கிறது இதெல்லாம் கத்துக்கிட்டு வரல. ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்க டான்ட்ரம்ஸ் காட்டுவாங்க, கையில் இருக்கிற பொருளை தூக்கி போடுவாங்க. அந்த கையில் இருக்கிற பொருள் வந்து வைரமா இல்லை மண்ணா அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே வேல்யூஸ் தெரியாது. ஸோ நாம் தான் பெரியவங்க தான் வந்து குழந்தைங்க கையில் சின்ன சின்ன பொருள்களை மட்டும் கொடுக்கணும், போட்டு உடைச்சாலும் பிரச்சனை இல்லைன்றத. அப்புறம் வளர தான் அந்த குழந்தை புரிஞ்சு அவங்க அந்த டான்ட்ரம்ஸ் எல்லாம் விட்டுடுவாங்க. ஆனால் வீட்டில் வந்து யாராவது ஒருத்தர் அதிகமாக மூர்க்கத்தனமாக இந்த மாதிரி கோவத்தை வெளிப்படுத்துகிறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை அதை பார்த்து கற்றுப்பாங்க. ஃபோனை தூக்கி போடுறது, சாப்பாடை தூக்கி எடுக்கிறது, எட்டி உதைக்கிறது, அது மாதிரிலாம். ஒரு சில குழந்தைகள் இருக்காங்க, அவங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன். அவங்கள வந்து அம்மா கோவத்தில் அடித்தாங்கன்னா அவங்க எப்படி அடிக்கிறாங்களோ அதே மாதிரி போய் மற்றவங்கள அடிப்பாங்க. சில பேர் முதுகில் பலான்னு அடிப்பாங்க. இந்த பசங்க போயிட்டு வெளியில் போயிட்டு வேறு பிள்ளைங்களை பிடிச்சி பலான்னு அடிப்பாங்க அதே மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் அது கற்றுப்பாங்க அப்படியே. ஸோ அதனால் உங்கள் குழந்தை ஒரு சமயம் ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தானா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நாளைக்கு உங்களுக்கு திருப்பி பண்ணிவிடுவான். இல்லை காலில் புண்ணு இருந்து மேடம், நான் சின்ன மருந்து போடுமா, நீனே போடு நான் போடல அப்படின்னா அந்த லேசாக தொலி உறிஞ்சிக்கணும், அதை கத்தி வச்சு அதை வலிக்காமல் விட்டுறப்பா அப்படின்னா கொடுக்க மாட்டேன்றான். அதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. டாக்டர்கிட்ட கூட அதெல்லாம் மிரட்டி கொஞ்சம் இது பண்ணாதான் அன்னைக்கு அடிச்ச பயம் இருக்கு. ஏங்க குழந்தைகிட்ட போய் அந்த குழந்தையோட புண்ணை வந்து நான் கத்தியில் வச்சு எடுக்கிறேன் அது இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யாதீங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அந்த குழந்தை பயப்படும். குழந்தைக்கு எப்படி தெரியும்? அது பயப்படும். கத்தியக்கிட்ட எடுத்துகிட்டு போய் நான் வெட்டுறேனாக்கா பயப்படும். அது நீங்கள் எப்படி தான் செய்கிறீங்கன்னு தெரியல. அதெல்லாம் எப்படி செய்கிறீங்க நீங்கள்? ஏன் ஒரு டாக்டர்கிட்ட எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க, அரசு மருத்துவமனை இருக்குது, ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாக்கா அவர் செய்வார். அது மருத்துவர் செய்கிற வேலையை நீங்கள் எப்படிங்க செய்யலாம்? இல்லை மேடம், ஒரு இன்ஜெக்ஷன் கூட பிளட் டெஸ்ட் பண்ணுறது கூட கொடுக்க மாட்டேன்ற மேடம். அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி அவனை 4 பேர் சேர்ந்து பிடிச்சி எடுத்து அதான் நீங்கள் போய் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை மாதிரிலாம் நீங்கள் காட்டினீங்கன்னா பயந்துருவாங்க. நாளைக்கு டாக்டர்கிட்ட போகிறது கூட பயந்துருவாங்க. நீங்கள் ஏன் அதெல்லாம் செய்தீங்க? நீங்கள் ஏன் செஞ்சீங்க? நீங்கள் ஏன் கத்திரிக்கோலை எடுத்துகிட்டு போய் கட் பண்ணுறேன்னுலாம் சொன்னீங்க? ஏங்க இப்போ நீங்கள் ஒரு அடல்ட்டு சரியா? இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கையில் வந்து ஏதோ ஒன்று போயிடுச்சு உள்ளுக்குள்ளே. நான் வந்து இதை பாரு, நான் வந்து கத்தி போட்டு எடுத்துடுறேன் அப்படின்னா நீங்கள் கையை கொடுப்பீங்களான்னு நம்பி?
சொல்லுங்கள். நீங்களும் அடல்ட்டு, நானும் அடல்ட்டு. கத்தி இருக்குன்றதுனால யார் வேணால் எடுத்து கட் பண்ணிட முடியுமாங்க சர்ஜரிலாம்? என்னது இது? உங்களுக்கு நிஜமாகவே ஒரு பிரச்சனை இருக்குது. அது முதல்ல செய்யவே மனசு வர. இன்னும் கேட்டாக்கா டாக்டராகவே இருந்தால் கூட சொந்த குழந்தைக்கு கட் பண்ண மாட்டாங்க, இன்னொரு டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போவாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? ஆமாம், நமக்கு மனசு பதைக்கும், செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. உங்கள் பையன் நிச்சயமாக பயந்துருப்பான். இப்போ உங்களை பார்த்தாலே அவனுக்கு பயந்துருப்பான். பாதிப்பு இந்த மாதிரி வருமா இல்லை? இல்லை, முதல்ல இதெல்லாம் பயம். மாசம் கம்மியா இருக்கிறான், அவன் அம்மாட்ட நல்லா இருக்கிறான். நம்ம ஏதோ வாங்கி கொடுத்தோம்னா அந்த டைம்ல மட்டும் கொடுக்குறான். நீங்க ஸ்கூல் கொண்டு விடனா கூட நீங்க 10 ரூபா கொடுத்தா ஸ்கூல் அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரலாம். நீங்க விடுறதுக்கு பணம் இப்பவுமே லஞ்சம் கேட்கறான். இல்லைன்னா நீங்க வீட்டுல இருங்க அப்படின்றான். அது மாதிரி யாரும் எதுவும் வெளியில எதுவும் இது பண்ணா கூட அது சொல்ல மாட்டேன்றான். முதல்ல அழுதுட்டே இது பண்றான். நான் சொன்ன அழாம சொல்லுமா அப்படின்னா கேட்க மாட்டேன்றான். அழுதுட்டு நான் தான் சொன்ன அந்த மாதிரி ரொம்ப வெக்கப்படுறது, ஒரு மாதிரி கூச்ச சுபாவமா ரொம்ப இது மாதிரி இருக்கான். என்னன்னு புரியல, அதான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு கால் பண்ணேன். முதல்ல பிள்ளைங்களை நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. சின்ன குழந்தை, 9 வயசு குழந்தைக்கு லஞ்சம்னா என்னன்னு தெரியாது, காசு கேட்கறதுனா என்னன்னு தெரியாது. ஸோ இதை மாதிரிலாம் உங்கள் வயசு என்னங்க? என் வயசு மொத்தம் 38 மேடம். 38. 38 வயசு. நீங்கள் ஓவர் க்ரௌண்ட் பேபியாக இருக்கீங்க. நீங்கள் பெரிய வளர்ந்த குழந்தையாக இருக்கீங்க. சின்ன குழந்தைக்கு ஈடாக சரிசமமாக உட்காந்துட்டு இவன் என்னை கிள்ளிட்டான், நான் அவனை கிள்ளிட்டேன்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க புகார். ஓகே. ஸோ முதல்ல அந்த குழந்தை 10 ரூபா கொடு, நான் அப்போ தான் பண்ணலான்னாக்கா அதெல்லாம் குழந்தைகளோட உலகத்தில் கற்றுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணியிருக்கேங்க சின்ன வயசில். எங்கள் அப்பாவை தேடி வர ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நானே எங்கள் அண்ணன்லாம் போய் உண்டியில் போய் குலுக்குவோம். அந்த உண்டியில் காசு போட்டு தான் எங்கள் அப்பாவை பார்க்க முடியும்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் எங்கேருந்தோ நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அதுக்காக உடனே நாங்கள் லஞ்சம் வாங்குறோன்னாக்கா அதெல்லாம் லஞ்சன்றது இவ்வளோ பெரிய வயசானதுக்கப்புறம் தான் தெரியுது. நிறைய பெரியவங்களே லஞ்சம் வாங்குறாங்க, ஆனால் அது லஞ்சம் எல்லாம் அன்பளிப்புங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய குழப்பங்கள் பெரியவங்களுக்கே இருக்கும்போது சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நீங்கள் குற்றப்படுத்தி பெரிய வார்த்தை உபயோகப்படுத்தி நீங்கள் அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறீங்க உங்கள் குழந்தைய. அதுவே தவறு. உங்கள் குழந்தைய பற்றிய உங்களோட அபிப்பிராயம் ரொம்ப தவறாக இருக்குது. உங்கள் குழந்தைய தவறாகவே நீங்கள் பார்க்குறீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது கிடையாது. உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கு ஒரு நல்ல பாண்டிங்கே வராது. சின்ன பிள்ளை, அது சின்ன பிள்ளை, பச்சை பிள்ளை. அதுக்கு பாவம், அது ஏதோ தெரியாதனமாக அப்பா எனக்கு 10 ரூபா கொடுத்தா தான் நீ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரலான்னு சொல்கிறது. அது சும்மா அதுக்கு தெரிஞ்ச விதத்தில் அது உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அதனால் அதுக்கு தெரிஞ்ச விதத்தில் அது எப்படியோ உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்குது. ஸோ இதில் பர்சனாலிட்டி கிளாஷஸ் தான் நிறைய இருக்குது உங்கள் வீட்டில். எங்கேயோ உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால அது எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன மாதிரி மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, என்ன டயக்னோஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து தான் எனக்கு எதுவும் சொல்ல முடியும். இல்லை மேடம், நான் ஒரு 2 டைம் சூசைட் பண்ணி அட்டன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, மெதுவாக ஒன்றுன்னா சொல்கிறீங்க. ஸோ மெதுவாக ஒன்று சொல்கிறீங்க. ஸோ உங்களோட பண்பியல் தொகுப்பில் பிரச்சனை இருக்கலாம். ஸோ அப்போ அதெல்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் இது உங்களுக்கு மனநோயாக இருக்காது, பண்பியல் தொகுப்பில் கோளாறு இருக்கலாம். சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு டிப்ரெஷனால். ஸோ அப்போ அப்படிலாம் இருக்கும்போது எல்லாருமே நீங்கள் குற்றம் படுத்துகிறீங்க, குறைப்படுத்துகிறீங்க. ஸோ உங்கள் மேலே இருக்கிற தவறுகளை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல குணங்கள் இல்லை, அவ்வளோதான். நல்ல குணங்கள் நீங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணணும். அதில் என்ன பெரிய சிக்கல்னால் நல்ல குணங்கள் எதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ நிறைய சுயநலமாகவே இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் நினைக்கிற குணங்கள்லாம் நல்ல குணம் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். உள்ளபடியே உங்களுக்கு தோணும். உள்ளபடியே இப்போ நம்ம ஒரு டீ கடையில் நிற்கிறோம், நம்மளுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. நம்ம திடீர்னு அவசரமாக நம்ம போகணும். அப்போ உடனே கத்தி குரல் கொடுத்து கையை விடுவாங்க ஒருத்தங்க. அப்புறம் டீ வாங்கி கொடுத்துருவாங்க. கூட இருக்கிறவங்களாம் பரவாயில்லைங்க நீங்கள் சீக்கிரம் வாங்கி கொடுத்துருங்கன்னு பாராட்டுவாங்க. அது ஆக்சுவலாக பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லை, அசிங்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ இப்போ இந்த மாதிரி பாராட்டும் போது அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்ம ஏதோ சாதனை பண்ணிட்டோம்னு தோணும், நல்ல குணமாய் தோணும். அது நல்ல குணம் கிடையாது. ஆக்சுவலாக அது ரொம்ப சுயநலம். முன்னாடி அத்தனை பேர் வெயிட் பண்ண, எல்லாருக்கும் தானே அவசரம். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு நம்ம செய்கிறது சுயநலமாக இல்லை குணங்கெட்ட செய்யலான்றது புரியாமல் இன்றைக்கி நாட்டில் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். நம்ம அவசரமாக போயிட்டுருப்போம், எவனோ ஒருத்தன் இப்படி ஓவர்டேக் பண்ணி டர்ன்னு விடுவான். உடனே டிரைவர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பரவாயில்லப்பா நீ ஸ்கில்ஃபுல் டிரைவர், நல்ல வேகமாக கொண்டு விட்டேன்னு. இது ஆக்சுவலாக தவறு. ஸோ நம்மளுக்குன்னு வரும்போது நம்ம பாராட்டுவோம். இதே வேறு ஒருத்தன் போகும்போது திட்டுவோம்.
ஸோ இந்த மாதிரி நாட்டில் நம்ம இருக்கோம், இந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி மனிதர்கள் இருக்காங்க, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்.